ரோஸ் வாட்டர் டோனர் நேச்சுரலா எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போறேன். ஸோ, அத எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா, அத எடுத்து ஒரு தனி பிளேட்ல வச்சுட்டு, ஆல்ரெடி நாங்க ஒரு 1 1/2 கிளாஸ் அளவுல ஒரு தண்ணி ஊத்தி வச்சு ஒரு பாத்திரத்தில இத ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணி, அதில வச்சு நல்லா கொதிக்க விட்டோம். கொதிக்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, அப்புறம் ரெட் ரோஜாவும் இருந்துச்சு. ஸோ, அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அத எடுத்து ஒரு பாத்திரத்தில வந்துட்டு நல்லா வடிகட்டிட்டோம். அதோட ரெட் ரோஸோட எசன்ஸ் மட்டும் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் இதில கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் ஒரு சின்னதா பிஞ்ச் அளவு 2 பிஞ்ச் வந்து சாண்டில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்திக்கிட்டோம். ஊத்தி வச்சுட்டு, இத நம்ம டெய்லி யூஸ்ல வந்துட்டு ஃபேஸ்க்கு அடிச்சுட்டு இருந்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ, எங்க அம்மா வந்து கையில ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லா அப்ளை பண்ண உடனே நல்லாருக்கு. ஒரு ஷைனிங்கா பிரைட்டரா இருக்கு. ஸோ, இந்த சேனல் எங்க மாம்ஸ் அண்ட் சேனல வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க் யூ. பாய்.